எடப்பாடியை எதிர்த்து ஏதாவது ஒரு குரல் இன்றைக்கி அதிமுகக்குள்ளேருந்து எழுந்தாலும் அது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவிக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா எதிரிக்கு எதிரி நண்பன். செங்கோட்டை எந்த அளவுக்கு போவார்ன்றது நமக்கு தெரியாது. கோகுலேந்திராவும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை, கோகுலேந்திரா ரொம்ப சாதாரணமான விஷயம். அது எல்லா கட்சியிலையும் பேசுறது. எல்லா கட்சியிலையும் இப்படி பேசுகிறாங்க. திமுகக்குள்ளே எவ்வளோ அடிதடி வெட்டுக்கூத்து நடக்குது தெரியுமா உங்களுக்கு? மீடியா அதை பேச மாட்டேங்குது. கண்ணு முன்னால் பார்த்தாலும் காமிக்க மாட்டேன்றாங்க. இதோ இப்போ மேயர் அந்த அம்மா போனாங்க பெரம்பூரில், ஒரு வட்ட செயலாளருங்க அவங்களுக்கும் சண்டை நடக்குது. நான் 40 வருஷமாக எங்கள் கட்சி நடத்துகிறேன். அந்த 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 வட்ட செயலாளர் கேட்குறாரு, அந்த கவுன்சிலரோ வட்ட செயலாளரோ கேட்குறாரு அந்த அம்மாவை, மேயரோட நிறையா கவுன்சிலருக்கு சண்டைங்க. சென்னை மாநகர மேயர் இருக்காங்களே பிரியா, அந்த அம்மாவோட திமுகக்குள்ளேயே அவங்களுக்கு எதிராக நிறைய கலக குரல்கள் இருக்குது. கவுன்சிலர்ஸு, வட்ட செயலாளர் அவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஓப்பனாக பொதுவெளியில் நடக்குது. வீடியோவில் எடுக்கிறத கூட மீடியா பேச மாட்டேங்குது, போட மாட்டேங்குது. 3 மாநகராட்சி கவுன்சிலர் மேயர்களையா மாற்றுச்சு திமுக. கோவை அண்டு திருநெல்வேலி மாற்றினாங்க, காஞ்சிபுரத்தில் தப்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த கவுன்சிலர்கள் ஒவ்வொருவரும் அவங்க மேயர் மேலே வச்ச குற்றச்சாட்டுகள் எதிர்க்கட்சிகளோ ஊடகங்களோ வைக்காத குற்றச்சாட்டுகள்.